ஜெர்மன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அர்ஜென்டினா மேட்ச பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அர்ஜென்டினா கேப்போ வெர்டே கூட விளையாட போறாங்க. இந்த மேட்ச பத்தி பேசுறதுக்காக கௌதம் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே. இப்ப அர்ஜென்டினா இந்த வேர்ல்டு கப்ல ரொம்ப கிளினிக்கலா விளையாண்டுருக்காங்க. ஒரே ஒரு கோல் ஜார்டன் கூட கன்சீட் பண்ணிருக்காங்க. அதுவும் மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் யாரும் ஆடல அந்த மேட்ச்ல. எல்லாம் சப்ஸ்டியூட்டா இருந்தவங்களுக்கு ஒரு மேட்ச் அந்த இது வேணும், ஃபீல் வேணுங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா அதுலயும் ஒரு நல்ல பாசிட்டிவ்ஸ் இப்ப மெஸ்ஸியே 5 கோல் போட்டிருந்தாரு. இதுல லவுட்டரோ மார்டினஸ் கோல் போட்டாரு. இன்னொருத்தர் கூட கோல் போட்டிருந்தாங்க. இப்ப கேப்போ வெர்டே இந்த வேர்ல்டு கப்ல தோக்கவே கிடையாது. வரைக்கும் 3 மேட்ச் ஆடி இருக்காங்க, 3மே ட்ரா. அவங்களால ஜெயிக்கவும் முடியல, அவங்களை தோக்கடிக்கவும் முடியல. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்ப நாக் அவுட் குள்ள வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் தான், அவங்களுக்கு பெருசா தோத்தாலும் பெரிய இது கிடையாது. பட் அர்ஜென்டினா மேல ஒரு பிரஷர் இருக்குமா இருக்காதா? இல்ல. இப்ப என்னன்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். எல்லாத்துக்குமே தெரியும். அது போக என்ன கேபோ வெர்டே பிரசிடென்ட்டே என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க மெஸ்ஸிக்கு ஒரு கிஃப்ட் பண்ண போறோம். ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஏதோ கேப்டன் குடுப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவுட் சைட். இப்ப கேபோ வெர்டே இவங்க மேல வர்றாங்க இல்லையா? 2, 3 டைப் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அர்ஜென்டினா நாக் அவுட் பிரஷர்லோட அவங்களுக்கு ஈஸியா டீல் பண்ணிக்குவாங்க. ஹை கோல் டிஃபரன்ஸ் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இவங்க ஆல்ரெடி ஸ்பெயினை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நில்லுங்கிறது ஒரு பெரிய டிராப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் 1-1 நில்லும் டிராப் போயிட்டாங்கன்னா, தோத்தாலும் பெனால்ட்டியில் தோத்தாலும் எக்ஸ்ட்ரா டைம்னா அதுவே ஒரு பெரிய ரெக்கார்டு தான். கம்மி கோல்ல தோத்தாலே பெரிய பெரிய ரெக்கார்டா இருக்க போகுது. அது போக ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்றாங்கன்னா பெரிய டீம் மேல 4-5-1 ஃபார்மேஷன் மாதிரி அடாப்ட் பண்றாங்க த்ரூ பால். ஆனா இப்ப அதே மாதிரி அர்ஜென்டினா த்ரூ பால்ஸ் தான் போடுவாங்க. கிராசஸ் ஆனா அர்ஜென்டினா கிராசஸ் போட பிளேயர்ஸும் வச்சிருக்காங்க. டாக்லியோ ஃபிகோ இருக்காரு, நஹோல் மலினா, கொன்சாலோ மாண்டி எல்லாம் இது போடக்கூடிய ஆளுகள். மெடினாவும் அருமையா ஆடி இருக்காரு இந்த வேர்ல்டு கப்ல. லெஃப்ட் பேக்ல ஃபிகோக்கு முன்னாடி மெடினா தான் மெயின் லெஃப்ட் பேக்கா அர்ஜென்டினா செயல்பட்டு இருக்காரு. லாஸ்ட் இது லைனல் ஸ்கெல்னி டாக்லியோ ஃபிகோ தான் ரெஸ்ட். ஃபிகோக்கு இன்ஜுரி தான். இன்ஜுரி அது ஒரு விஷயம். பட் ஆனா மெடினா அவரோட நல்லா ஆடி இருக்காருன்னு சொல்லணும். அவர் எப்படி ஆடி இருப்பாரோ அதோட கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மேட்ச் டாக்லியோ வருவாரா இல்ல மெடினா வருவாரான்னு தெரியல. பட் யாரு வந்தாலும் நல்லா தான் ஆடுவாங்க. இது ஒரு விஷயம். கேப்போ வெர்டே கிட்ட இவங்க எப்படி லோ பிளாக் தான் பண்ணுவாங்க. கேப்போ வெர்டே பெருசா அட்டாக் பண்ணிலாம் ஆட மாட்டாங்க, கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த லோ பிளாக்க அர்ஜென்டினா எப்படி என்ன டாக்டிக்ஸ் மூலியமா தகர்ப்பாங்க? இப்ப இங்க 2 முக்கியமான மிட்ஃபீல்டர்ஸ் வராங்க. கண்டிப்பா அலெக்சிஸ் மெக்காலிஸ்டரும் இதுல பாத்தீங்கன்னா மெக்காலிஸ்டர் டிஃபென்சிவ், என்ஜோ பெர்னாண்டஸ் கொஞ்சம் அட்டாக்கிவ். என்ஜோ பெர்னாண்டஸ் அப்பப்ப த்ரூ பால் போடக்கூடிய ஒரு பிளேயர். த்ரூ பால் கிரவுண்ட்ல இல்லனாலும் ஒரு டைப்பான ஒரு த்ரூ பால். நீங்க போன பாசிங் அருமையா பாசிங் போடுவாரு. இல்ல இன்னொரு ஐடியா இருக்கு. என்ன பண்ணலாம்னா இத பிரேக் பண்றதுக்கு என்ன இதுனா ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ணிடலாம். என்ஜோ பெர்னாண்டஸும் மெக்காலிஸ்டரும் ஃபுல்லுமே டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டா இது பண்ணிட்டு மெஸ்ஸி அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் போட்டு ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைக்கர் லாட்டரோ மார்டினஸ் வச்சுட்டு ரைட் விங்ல சிமியோனே கொண்டு வரலாம் ஒரு சர்ப்ரைஸா. சிமியோனே கொண்டு லெஃப்ட் விங்ல ஆல்வரஸ் கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும். இல்ல லெஃப்ட் விங் ஆல்வரஸ் ஸ்ட்ரைக்கர் தான் ஆடுவாரு. லெஃப்ட் விங்ல இவரே இருக்கவே இருக்கட்டும். லாட்டரோ மார்டினஸ் இருக்காருல்ல. லவுட்டாரோ மெஸ்ஸி ஸ்ட்ரைக்கர். லெஃப்ட் விங்ல இப்ப வளர்ற பிளேயரே விளையாட்டும். ஏன்னா உங்களுக்கு அல்மாடே விளையாட்டும். அப்ப என்னன்னா இப்ப உங்களுக்கு ஆல்வரஸோட ரிக்வயர்மெண்ட் அவ்வளவு இல்ல தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அவர் மெயின் பிளேயர் இல்லையா அர்ஜென்டினாக்கு. இது மார்டினஸ் ரொம்ப டயர்ட் ஆகி 68, 78 மினிட்க்கு மேல இவர் பிரஷிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. மார்டினஸ் அவ்வளவுக்கா ஏன்னா இங்க பிரஷிங் தேவையில்லை. இவங்களுக்கு அதிக பொசிஷன் வைக்க போறாங்க. பிரஷிங் தேவைப்படாது. கிளினிக்கல் ஸ்ட்ரைக்கர் தான் தேவைப்படுறாங்க. அது போக சிமியோனை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்குமோன்னு இது பண்ணுது. அது போக என்னன்னா லோசெல்சோவும் இருக்காரு. ஈவன் 4-1 அருமையானாரு. போன மேட்ச் ஃப்ரீ கிக்ல சூப்பர் கோல் போட்டாரு. லோசெல்சோ இருக்காரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் கோல் அருமையா போட்டாரு ஃப்ரீ கிக்ல. 2 பிளேயர் கொண்டு வந்தது. என்ன கேட்டா சிமியோனை கொண்டு வரலாங்கிற ஒரு ஆப்ஷன். நானா இருந்தா அப்படி சர்ப்ரைஸா இது. ஏன்னா கேப்போ வெர்டே லோ பிளாக்ல டிஃபெண்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு விங்ல ஆடக்கூடிய த்ரூ பாஸ் போடுறதுக்கு என்ஜோ பெர்னாண்டஸும் மெஸ்ஸி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ல இருக்காரு. அதே மாதிரி 4-4-2 போட்டீங்கன்னா மெஸ்ஸி முன்ன மேல போயிருவாரு. அவர் ஒரு ஷூட் எடுக்கிறதுக்கு கேப் கொடுக்க மாட்டாங்க. 4-5-1 விளையாடுறாங்க. கேப்பே இருக்காது. அப்ப அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் இறங்கும் போது கேப் கிடைக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜப்பான் விளையாடும் போது குன்யாக்கு எந்த ஸ்பேஸுமே கிடைக்கல. 4-4-2 விளையாடுவாங்களா இதுக்கு?
இல்ல அர்ஜென்டினா எல்லா மேட்சும் 4-4 தான் விளையாடுறாங்க. எனக்கு என்னமோ எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. சேமா தான் வருவாங்கன்னு தோணுது. சர்ப்ரைஸா சேஞ்ச் பண்ணா நிறைய கோல் போடலாம். இல்ல அதே மாதிரி வந்தாங்கனாலும் மெஸ்ஸியோட பிரில்லியன்ஸ் இருந்தா கோல் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மெஸ்ஸியோட பிரில்லியன்ஸ் சொல்லவே தேவையில்லையே. கேப்போடு என்ன பண்ணலாம்னா அவங்களும் வந்து பால் கிடைச்சோடனே உடனே பாலை விட்டுற மாட்டாங்க. ஒரு ஸ்லோ பில்டப் தான், ரொம்ப ஸ்லோவா பில்டப் பண்ணி அப்புறம் ப்ரோக்ரஸ் பண்ணி அர்ஜென்டினா இல்ல என்னன்னா இவங்க பிரஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட இருக்கான்னு தெரியலையே. பிரஸ் ரெசிஸ்டன்ட்லாம் அவங்க கிட்ட பெருசா இருக்காது. ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு அவங்க. ஏன்னா இது ஆல்வரஸ் இருந்தா தான் அந்த இது இருப்பாங்க. பட் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. ஸ்லோ பில்டப்ல வந்து த்ரூ பால் போட்டு ஒருத்தர் ஃபாஸ்ட் ரன் பண்ணி ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக மார்டினஸ் கோல் கீப்பர் இருக்காரு. சென்டர் பேக்ஸ் யார் இருக்க போறான்னு தெரியல. ஒட்டமெண்டியா இல்ல ரொமேரோ ஸ்லைட் இன்ஜுரியில இருக்காரு போல் இருக்கு. ரொமேரோ இன்ஜுரின்னு சொன்னாங்க. மேபி சென்சி போன மேட்ச் சென்சி நல்லா தான் விளையாண்டாரு. கிறிஸ்டியன் ரொமேரோ ஒட்டமெண்டி இருக்கலாம், இல்ல சென்சி கூட வரலாம், வாய்ப்பு இருக்கு. லிசாண்ட்ரோ மார்டினஸும் இருக்காரு. சோ அப்ப என்னன்னா நல்ல ஒரு மேட்சா இருக்கும். அர்ஜென்டினா வந்து சும்மா ரொம்ப பொசிஷன் வச்சுட்டு கோல் போடாம இருந்தாலும் ரிஸ்கா ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அர்ஜென்டினா. சான்சஸ் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ட்ரை பண்ணுவாங்க. ஸ்பெயின் மாதிரி இருக்காது, ஸ்பெயினோ இல்ல போர்ச்சுகல் மாதிரி. கோல் கன்வர்ஷன் ரேட் இருக்கு, கோல் கன்வர்ஷன் பிளஸ் லக்குமே இருக்கு. கோல் கன்வர்ஷன் எப்படியோ அந்த ஒரு ஷாட் ஆன் டார்கெட்லயே அந்த கோலை போட்டுருவாங்க. சோ இது வந்து மேட்ச்ல எப்ப நடக்குதுன்னு தான் முக்கியம். அர்ஜென்டினா ஃபர்ஸ்ட் கோல் வந்து 48 மினிட்ல போட்டாங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் லைன் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இதுவே வந்து 10th மினிட்டோ 15 மினிட்டோ வந்துச்சுன்னா ரொம்ப அதிகமா வாய்ப்பு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கேப்டே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ண மாதிரி ஸ்பெயினோட டாக்டிக்ஸை அடாப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சென்டர் பேக்ஸ் அவங்க 2 பேர் நல்லா இருக்காங்க. ஹெடர் கிளியரன்ஸ் அந்த மாதிரி நல்லா வச்சிருக்காங்க. கோல் கீப்பர் ஒலினா இருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மேட்சா இது அமைய போகுது. ஏன்னா மெஸ்ஸி இவ்வளவுதான் இந்த வருஷம் நல்லா இருந்தாலும் கேப்பபடி கூட ஒரு கோல் போடலன்னா அவர் திருப்பி பேச ஆரம்பிச்சாங்க. 6 கோல் போட்டாலும் அது மாதிரி இருக்காங்க. சோ அதான் எப்படி ரொனால்டோ வந்து காங்கோ கூட ஒண்ணும் பண்ண முடியல. விஷயம் கிடையாது, அசிஸ்ட் பண்ணாலே ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இல்ல சான்ஸ் கிரியேஷன் அந்த மாதிரி இது பண்ணாலே இப்ப எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு அது. சோ அந்த மாதிரி இது இருக்கு. யாருக்கு ஓபன் பண்ணி தரணும், யாரு எப்படி என்ன பண்ணணும். நேத்து பாத்தீங்களா பிரான்ஸ் நார்வே மேட்ச்ல எம்பாப்பேக்கே அப்படி பண்ணி தராங்க. ஒலிசியோட பிளே, எம்பாப்பேயோட பிளே, ஸ்பீடு. எம்பாப்பே எல்லாம் வந்து ஒலிசி மாதிரி ஒரு ஆள் இருக்கும் போது எம்பாப்பே நிறைய கோல் போட்டுதான் அவர். அது போடலினா தான் அவர் மேல பிரச்சனை. அவர் போட்டா பிரச்சனையே இல்ல. சிட்டில வந்து டிப்ரேனே ஹாலண்டோட காம்படிஷன் மாதிரி இப்ப பிரான்ஸ்ல வந்து ஒலிசி அதே சென்டர் மிட்ஃபீல்டு ஃபார்வர்ட் ஸ்ட்ரைக்கர் ரியல் மேட்ரிட்ல ஒலிசி எடுக்கிறதுக்கா முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. டேக் டீம் வந்து அருமையா இருக்கு. ரியல் மேட்ரிட்ல எப்படியா எடுத்துறணும் ஃபயரண்டினா பெரஸ் வந்து ட்ரை பண்றதா வந்து ரூமர்ஸ்லாம் இருக்கு. அது முன்னாடி வந்துச்சு. அது இது வேற கிளப் காம்படிஷன் நல்லா இருக்கு இல்லையா? பயன் இல்ல கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப திட்டா இருக்காங்க. ஏன்னா பிரான்ஸ் வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கலன்னா அவங்க மேல குறைன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து பிரான்ஸ் விளையாடுறது வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. அர்ஜென்டினா பிரான்ஸ் மட்டும்தான் டாப் லெவல் சைடு மாதிரி விளையாடுறாங்க மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது. அர்ஜென்டினாக்கு அந்த அளவுக்கு பெரிய த்ரெட்ஸ் எதுவும் வரல. விளையாண்டா அல்ஜீரியா ஆஸ்திரேலியா 2 பேர்த்துக்கூட ஈஸியாவே கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்வீடன் கூட ஆடி இருக்காங்க, பிரான்ஸ், செனகல் இந்த மாதிரி டீம் கூட ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னொரு பெரிய டீம் கூட ஆடும்போது ஸ்பெயினோ இல்ல பிரேசிலோ இந்த மாதிரி ஆடும்போது தான் யார் நல்லா விளையாடுறாங்க கிளீனா தெரியும் நமக்கு. ஸோ கேப்போட அர்ஜென்டினாவை பத்தி இந்த மேட்ச்ல வந்து ஸ்கோர் லைன் என்னவா இருக்கும்? ஒரு டேஞ்சரஸா இருக்க போது. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா ஸ்பெயினோட ரிப்ளிகேஷன் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். 3-0 நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் ஹை 5-1 அப்படிங்கிற மாதிரி ஒரு போறீங்களா? 5-1 எனக்கு இந்த அளவுக்கு 3-0 அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேபோல்டே கோல் போடுவாங்கன்ற கேபோல்டே கோல் போடுவாங்கன்ற அந்த இது இல்ல. எனக்கு கேபோல்டே கோல் போடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இது எப்படி ஆகும்னா இப்ப கேபோல்டே கோல் போட மாட்டேங்குன்னு சொல்றீங்களா? இப்ப 5 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களே மெஸ்ஸி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு விட்டுருவாங்க. அப்புறம் பால் பொசிஷன் விட்டுருவாங்க. சும்மா தான் நின்று இருப்பாங்க. அப்ப அவங்க ஏதாச்சும் டக்குன்னு இது பண்ணி ஒரு கோல் போடுவாங்க. அப்புறம் இவங்க ரெடி ஆயிடுவாங்க. அதாவது ஒரு கோல் விழுந்துருச்சு, திருப்பி ரெடி ஆகும், ரெடி ஆகும். அந்த மாதிரி போட்டாதான் உண்டு. ஏன்னா கவுண்டர்ல இவங்க வந்து குவிக் கவுண்டர் பண்றல, ஸ்லோ ஸ்டெடி கவுண்டர் தான் பண்றாங்க. ஏன்னா குவிக் கவுண்டர் அட்டாக்கும் ரொம்ப த்ரெட்டே இல்ல. ஐ மீன் கேபோல்டே போர்ச்சுகல் கூட ஆடும்போது, சரி போர்ச்சுகல் கூடன்ற பாருங்க, ஸ்பெயின் கூட ஆடும்போது ஒரு சில அட்டாக் ரொம்ப த்ரெட்டா தான் இருந்தது. கடைசி நேரத்துல கூட கோல் போட ட்ரை பண்ணாங்க. அந்த ஆனா
அர்ஜென்டினா கிட்ட அந்த மாதிரி பண்ண முடியுமா என்னங்கிறது தெரியல. ஏன்னா அர்ஜென்டினாவோட சென்டர் பேக்ஸ் 2 பேருமே ஸ்ட்ராங். 2 பேரும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டு வேற, ஸ்ட்ராங்காவும் ஆடுறாங்க. அர்ஜென்டினா டிஃபென்ஸே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. லெஃப்ட் பேக், ரைட் பேக் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு, வேர்ல்டு கப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜெயிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால வந்து கேபோ வெர்டே அந்த அளவு போக மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். மேபி கோல் போடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. 2-3-0 ஜெயிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ மேட்சஸ் மூலமா நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி நல்ல விடையில் சாப்பிட்டோம். அன்றில் பாய் ஃப்ரம் கபில் முருகேசன் கௌதம்.